भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। 15, 16 2 ஸ்லோகம். படிக்கலாமா? மன ஒரு மாயம் மெய்மண்ணு மாயோகி தனக்கோர் செயலிலை உந்தி பர தன்னியல் சார்ந்தனன் உந்தி பர வெளி விஷயங்களை விட்டு மனம் தன்னொழி ஓர்தலே உந்தி பர உண்மை உணர்ச்சியாம் உந்தி பர. உபதேச சாரம். நஷ்டமானசோத் கிருஷ்டயோகின கிருத்யம் அஸ்தி கிம் ஸ்வஸ்திஜிம் யத திருஷ்யவாரிதம் சித்தமாத்மன சித்வதர்ஷனம் தத்துவதர்ஷனம். அந்த தமிழில் இருக்கக்கூடிய உபதேச உந்தியாரும் இந்த உபதேச சாரமும் எவ்வளவு ஒத்து வருது பார்த்தீங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு சேர்த்து படிக்கிறதுனால. என்னன்னா, மன உரு மாயம் மெய்மண்ணு மாயோகி தனக்கோ செயலில்லை தன்னியல் சார்ந்தன அப்படிங்கிறத சான்ஸ்கிரிட்ல அவர் பண்ணியிருக்கார் பாருங்க. மானம் நஷ்டமான பிறகு கிருத்தியம் அஸ்திக்கும் சொஸ்திக்கும் எதை கிருத்தியம்னா செய்ய வேண்டிய வேலை. உங்களுக்கு ஏதாவது ஒருத்தவங்க ஒரு வேலையை கொடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வா அப்புறமேல என்னை வந்து பாருன்னா அனுப்பிடுறாங்கன்னு வைங்க. வேலைன்னா 1 2 இல்லை, போனதும் காய்கறி வாங்கிட்டு வர்ற வேலை அப்படி இல்லை. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது சரின்னு ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டீங்க. 1 வாரமோ 1 மாதமோ எவ்வளோ ஆகும். உங்கள் பாடு எப்படி இருக்கும்? அதை முடிக்கணும். கொடுத்த வேலையை முடிச்சு ஆகணும். இந்த உதாரணம் இப்போ இந்த பாட்டுக்கு வரும், நல்லா கவனிச்சு கேளுங்க. அப்போ 1 வாரமோ 1 மாதமோ எங்கெங்கே அலைந்து எப்படியெல்லாம் செய்து அந்த வேலையை நீங்கள் முடிக்கிறீங்க. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு தந்திரமும் உபாயமும் யார் கையாளுறா? நாம தான். யாரும் போய் கேட்க முடியாது. உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நீங்கள் தான் எந்த உபாயமாவது எந்த வழியிலாவது செய்து முடிச்சிடுறீங்க. முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு 8 மாதம் ஆயிருக்கு. முடிஞ்ச பிறகு எங்க வருவீங்க? யார் கொடுத்தாங்களோ அவர்கிட்ட வந்து, அப்பா நீ கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் தீர்ந்து போச்சு. அவர்கிட்ட இருந்து வாங்கின வேலைகளுடைய கணக்கு வழக்குகளை நீங்க தீர்த்த பிறகு உங்களுக்கு என்ன வேலை? பாருங்க, தானா சும்மா இருந்துட்டீங்க. சும்மா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வேலை தீர்ந்துச்சு, சும்மா இருக்கிறோம். அது மாதிரி எவ்வளவு குவியல், என்ன குவியல்! 1 2 கூட கூடவே இருக்கு எண்ணங்கள். அத்தனையும் கொண்டு வந்திருக்கோம். வேலை அவங்கிட்ட இருந்து பிறகுறப்ப ஜீவனா இருந்து நம்ம பிறந்து வந்தோம் பாருங்க. அப்ப என்ன கொண்டு வந்திருக்கோம்? பிறந்து என்ன செய்ய வந்திருக்கீங்க? சரி, இப்பவே சொல்லுங்க, நம்ம பிறந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பிராரப்த சொல்லாதீங்க. இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன கொண்டு வந்தீர்களோ அந்த வேலையை முடித்து கொண்டிருக்கிறீர்கள். அதான் உண்மை. என்ன கொண்டு வந்து எதை எதை எப்ப செய்யணுங்கிறது கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. அது நீங்க மனதில் நினைவுபடுத்தினாலும் சரி, நினைவுபடுத்தாலும் மறந்து போயிருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உந்தி தள்ளி இதை செய்,
அதை இதை சீக்கிரம் முடி, அதை சீக்கிரம் முடின்னு உங்களை முடிக்க வைக்கும். எத்தனை முடிக்கணும் ஒரு ஜீவன்ல? இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, கொண்டு வந்தது வேலை, ஒருத்தங்கிட்ட என்னென்ன வேலைங்க அப்படின்னு கொண்டு வந்தீங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கீங்க வேலை செய்யலாம்னு. அந்த கொஞ்சம் கொண்டு வந்ததுக்கு பேர் ஒன்று வச்சிருக்கான், என்னன்னு? பிராரப்தம். அப்போ பிராரப்தம்னு நீங்க வச்சிட்டீங்கன்னா அது நீங்க அதை விடுங்களோ இல்லையோ அது உங்களை விடாது. அதுக்கு ஒரு பயங்கரமான பேர் வச்சிருக்கான், இன்னொரு பேரு. பிராரப்தம் நம்ம ஆட்சி படிச்சு வேலை வாங்குது, ஆனா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க மக்கள். சாதாரண மக்கள்ல இருந்து அறிவாளி வரைக்கும் அதை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியுது விதி அப்படின்னு. அப்படின்னா இந்த பிராரப்தம் நம்மளை உண்டு சேர்றத நம்ம மறுக்க முடியாது. நீ என்னதான் ஆளை அமைக்கு மோந்தாலும் ஒரு ஆளாக்கு நிறைய தான் தண்ணி எடுக்கும், அதுக்கு மேல எடுக்குமா? எடுக்காது. அது மாதிரி நீ என்னதான் முயன்று பாடுபட்டு அப்படி இப்படி செஞ்சாலும் விதி தன் கடமையை எவ்வளவு செய்யணும்னு இருக்கு அவ்வளவுதான் செய்யும். அதுக்கு மேலையும் செய்ய முடியாது, செய்யாமையும் விட முடியாது. இப்ப தந்திரத்தோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொன்னேன் பாருங்க. எந்த வேலைய? கொண்டு வந்த வேலைய, பிராரப்த கர்மத்தை கொண்டு போ, வேலை செய்ய, உன் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வான்னு. உங்க ப்ராஜெக்டை முடிக்கிறதுனா என்ன? இந்த கொண்டு வந்த கர்மத்தெல்லாம் தொலைக்கிறது, அதானே? கொண்டு வந்த கர்மத்தெல்லாம் தொலைக்கிறது மட்டுமா? இதுல இன்னொன்னு இருக்கா? புதுசா ஆட் பண்ண போறீங்களா? அச்சோ, பிராரப்த கர்மம் கொண்டு வந்து ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வாருன்ட்டு வந்துட்டீங்க. அதோட இன்னொன்னு சொல்லிருக்கீங்க, இதை முடிச்சுட்டு என்னை விட்டுறணும். நான் என்ன ஆகணும்? நான் யாரும் அதாகணும். நான் இதை உண்மை நிலையை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போ. அப்ப தந்திரத்தால உங்களுடைய உபாயத்தால சைட் பை சைடு உங்க வேலையும் செய்து கொண்டு என்ன செய்யணும்? இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த கொண்டு வந்த வேலை நீங்க செய்யறதா சொல்றீங்களே, அது உங்களை என்ன பண்ணுது? உதவி செய்யுதா, உபதிரவம் பண்ணுதா? உதவி செய்யற மாதிரி வச்சு கொண்டீங்கன்னா உதவி செய்யுது. அதே போல நீங்க வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு உபதிரவமாவும் எடுத்துக்கொள்ற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த பணியே நமக்கு என்ன ஆகும்? கஷ்டமாயிடுச்சு. ஸோ நம்ம கிட்ட தான் தந்திரம் இருக்கு. அப்போ இத்தனை பிராரப்த எண்ணங்களின் ஊடு நம்ம வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே போயிடலாம் அப்படின்னு நினைச்சு போறப்போ நம்ம கிட்ட நிறைய அலர்ட்னஸ் இருக்கணும். தந்திரம், நான் எதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இதை செய்து இந்த பலனை திரும்பி அனுபவிக்கிறதா செய்யல, தொலைஞ்சுதா ஒரு எண்ணம் வருது, என்னடா இதெல்லாம் செய்ய சொல்லி இருக்காங்க, அப்படியா செஞ்சாச்சு, இப்ப என்ன பண்ணணும், செஞ்சாச்சு, இன்னும் வரக்கூடாது போ. அப்படி கொண்டு வந்ததை ஒவ்வொன்றும் நீங்க அனுபவிச்சு போக வைக்கிறீங்க. அனுபவிச்சு போக வச்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அனுபவிக்காம அதை இல்லாம பண்றதுக்கு எப்படி? அப்படி சம்மந்தமே இல்லைன்னாலும் நாம நினைச்சிட்டு இருந்தாலும் மறக்க வச்சு சம்மந்தப்பட்ட மாதிரி மீண்டு வர்றாம இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் அறிவாளி என்ன பண்றான்னா, கொண்டு வந்த கர்மத்தை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த கர்மமெல்லாம் நமக்கு துணை செய்யும். ஆனா சில கர்மங்கள் நமக்கு தேவையில்லை. இது அனுபவிச்சுட்டே இருந்தால் எல்லாரும் தொலைக்க இருக்க முடியாது, நேரம் இல்லை. வேலை சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும்னா வேலை வேகமாக முடிக்கணும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு வேலை முடிச்சுட்டே இருப்போம் ஒரு பக்கம். ஏன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா வேலையை அனுபவிச்சு முடிக்கிறாங்கிறோம்ல, அது என்ன தெரியுமா? அது கட்டாயமா செய்து ஆக வேண்டிய கடமை. என்னது அது? ஜபம், தியானம், நாமாவளி, ஸ்தோத்திரம், குழந்தைகளை காப்பாற்றுறது, அது சீராட்டி பாராட்டி வளர்க்கறது, பூணூல் போடுற காலத்தில் பூணூல் போடுறது, காது குத்துற காலத்தில் நித்திய கர்மாதிகள். இதை செய்யாம அவன் தப்பிக்க முடியாது. அதைதான் கொண்டு வந்திருக்கான். இதை செய்து கொண்டு
வேற இது ஒண்ணு வரும் பாருங்க, இதே அனுபவின்னு சொல்லி. அப்ப அறிவாளி என்ன செய்யலாம், இந்த அனுபவமே எனக்கு வேண்டியதில்லை, இது அனாவசியம் அப்படின்னு நினைச்சு நீ மீண்டும் வரக்கூடாதுன்னு சொல்றப்போ அது என்ன செய்யறான்னு தெரியுமா, வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி மீண்டும் வரவிடாத மாதிரி வருத்தி எடுத்துடலாம். அப்ப அந்த எண்ணத்தை வருத்துட்டான்னா என்ன ஆகும், வருத்த விதை மீண்டும் முளைக்காது. இப்ப நாம எல்லாம் மோட்சம் அடைகிறதுக்கும் நான் யார் என்று கண்டுபிடிப்பதற்கும் தைரியமா சபையில உட்காந்துருக்கோம். இந்த தைரியமா சபையில உட்காந்துட்டு நம்ம கொஞ்சமாவது சோம்பேறித்தனமாகவோ இல்ல அசால்ட்டான்னு சொல்றோம்ல, எதுவும் கவனிக்காம அப்படி இருக்கிறதோ இருக்கலாமா, கூடாது. அதனால இவர் என்ன சொல்றாரு, மன ஒரு நாசமாகி நம்மலாம் இப்பவே கொஞ்ச நேரத்துல யோகி ஆகிடலாம். அதைதான் சொல்றாரு, தன் நிலை உணர்ந்தால் தவ யோகி ஆகலாம். இந்த குரல் இந்த பாட்டு தான் இது. மன உரு, மன உருன்னா என்னது, எது மனம், மனம்னு உண்மையிலே ஒண்ணு இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். எதை நம்ம மனம்னு சொல்றோம், தாட். தாட்னா எதை தாட்டுன்னு சொல்றோம், கொஞ்சம் அப்படியே பின்னால போயிட்டே ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி போயிட்டே இருப்போம். தாட்னா ஒரு எண்ணம், எண்ணம் தான் மனம்னு சொல்லிட்டோம். எண்ணம்னா என்ன, அந்த எண்ணம் எங்க போகுது, எதை குறிக்குது, ஒரு எண்ணத்தை சொல்லுங்களேன். வீடு கட்டணும் என்ற எண்ணம், வீடு கட்டணும்னு உங்களுக்கு என்ன வந்திருக்கு இப்போ, இப்போ எண்ணம் எந்த வடிவத்தில் இருக்கு, ஆசை வடிவத்தில் இருக்கு. வீடு கட்டியே ஆகணுமா, இல்ல வாடகையிலே இருந்துட்டு போயிடலாமா, என்னத்துக்கு வீடு கட்டி அதுக்கு நானே எலக்ட்ரிசிட்டி கட்டி அதுக்கு டாக்ஸி கட்டி, வாடகை வீட்டுக்காரங்கிட்ட இருந்தோம்னா அவன் கட்டிக்குவான் இல்லையா. அதனால வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு வாழ்க்கையை கழிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த ஆசை என்ன ஆகும், முடிஞ்சு. அப்ப இந்த எண்ணம் ஆசைன்ற உரு, மன உரு அப்படின்னு எதை குறிக்குது, ஆசையுடைய உரு. அப்ப ஆசை யாருமேன், ஆசை யாருமேன் ஈசனோராயினும் ஆசை யாருமே. என்னடா இது, ஆசைன்னு ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா அந்த எண்ணம் உங்களை தாக்கும். அந்த எண்ணத்தை நீங்க பூர்த்தி செஞ்சு ஆகணும்னா அதுக்கு பல காலம் உங்களுக்கு வேணும், கொஞ்சம் டைம் வேணும்ல. கிவ் மீ சம் டைம், நான் இதை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த டைம் எந்த டைம்னு நமக்கே தெரியாது, அந்த டைம் எப்போ வரும்னு தெரியாது. எந்த டைம், அவனுடைய டைம். அதை வாசப்படிக்கிட்ட வர வர எனக்கு இங்க இருமல் வந்துடும். இருமல் வந்து ஏன் செய்யறான், பக்கத்துல வந்துட்டான்னு அர்த்தம். அங்கிருந்து வரணும்ல, பக்கத்துல வந்துடுறான். உள்ள வந்து நின்று சுற்றி நின்று பார்க்குறான், ஐயோ இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இவனை எப்படி கொண்டு போடுறது அப்படின்னு யோசிக்கிறான். ஆள் கொஞ்சம் நல்லா தான் இருக்காது, உட்காந்து உட்காந்து பேசுறாரு, எல்லாம் செய்யறாரு. திடீர்னு செத்து போனா எப்படி சொல்ல முடியும், அதனால இவர் என்ன செஞ்சா சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பார். அவர் ஏற்பாடு பண்ணுவார் சில விஷயங்களை. எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமு போகணும் அப்படின்ட்டு இல வைப்பார். சரி அப்படி கூட்டி போப்பா மெல்ல அப்படின்னு, மெல்ல தான் கூட்டி போவான். எது வரைக்கும் போவான், கதவு வரைக்கும் போவான். மிச்சம் அவன் போவான், தமான்னு சத்தம் கேட்கும், வைகி வந்துடுவான். அப்புறம் கூட்டி வந்து படுக்கையில வைப்பாங்க. 10 நிமிஷம் தான், ஐயா அம்மான்ட்டு போயிடுவான். அது யாரும் சொல்லுவாங்க, எமன் வந்து கூட்டி போகணும்னு யாரும் சொல்ல மாட்டான். பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாருங்க, உயிர் போச்சு. அவர் யார் மேலேயோ பதிவு போட்டுருவார். அப்படிதான் ஒவ்வொருத்தரும். நல்ல மனநிலையில உட்காந்துருக்க ஒரு மாப்பிள்ளைய ஆயுள் முடிஞ்சிருச்சு, எமர்ஜென்சிகள் அனுப்பி உயிரை கொண்டு வாங்குறான். அதை எப்படி கொண்டு போவான்? சைவ சித்தாந்தத்தில் இந்த கதை வருது. சும்மா போயிட்டு இருக்கிற ஒரு ஐயருடைய வீட்டுக்கார அம்மா மரத்தடியில உக்காந்து இருந்தாங்க. ஒரு வேடன் அம்பை விட்டு அந்த அம்மா கொண்டுட்டான். அந்த வேடனை பிடிச்சு ராஜாட்ட கூட்டி போய் உக்காந்துருக்கிற அந்த வீட்டுக்கார அம்மாவை இவன் அம்பை விட்டு கொண்டான். நான் அம்பை விடவே இல்லைன்றான். அப்ப எப்படி இந்த அம்பு இருக்கு, நீ தான் இருக்கு, ஒன்று அன்பு தான் அது அப்படின்னு காட்டுறான். ராஜாவுக்கு குழப்பம் ஆயிடுச்சு.
அப்ப ராஜா கனவுல பகவான் சொல்றாரு, நாளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது, அந்த வேதனையும் இந்த ஐயரையும் அங்கே கூட்டிட்டு வா, உண்மை தெரியும்ட்டாங்க. அங்கே கூட்டி போயிட்டாரு. நிற்கிறாங்க 2 பேரும். மாப்பிள்ளை அங்கே உட்காந்து தாலி கட்ட போறாரு. இங்கே என்ன உண்மை தெரியும்னு தெரியலையே, எல்லாரும் கூட்டமாக நல்லா இருக்காங்க, என்ன உண்மை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணாரு, 2 யமகிங்கரர்கள் நின்றுட்டு கண்ணங்கரைன்னு, டேய் இப்போ மாப்பிள்ளையே எடுக்கணும், நம்ம என்ன உபாயம் பண்ணி அவனுடைய உயிரை எடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுறான். இது இவங்களுக்கு மட்டும் கேட்குது. யாருக்கு? அந்த ஐயருக்கு. அவங்களுக்கு தான் பிரச்சனை, யார் என்ன செய்தான்னு. அதான் வேறந்தான் அம்ப விட்டான்னு சொல்கிறான். இல்லை நான் செய்யலைன்னு இவன் சொல்கிறான். அந்த உண்மை இப்போ தெரிய போகுது. அவன் சொல்கிறான், என்ன இருக்குது இப்போ இவருடைய உயிரை எடுக்கணும், அவ்வளோதானே, நம்ம அன்னைக்கு செய்தோம்ல, ஏற்கனவே ஒருத்தன் அம்பை விட்டப்போ அது அந்த மரத்துல ஒட்டி இருந்துச்சு, காற்று அடிக்க வச்சு அதை விழ வச்சு இந்த அம்மா மேலே குத்த வச்சு நம்ம உயிரை கொண்டு போயிட்டோம். அந்த வழியா அந்த வேடன் போனான், அவனை பிடிச்சிட்டாங்க. இப்படி மாட்டி விட்டுட்டு நம்ம போயிடலாம். இதை என்னையா செய்யறது? என்ன அங்கே ஒரு எருமை மாடு கட்டி போட்டுக்கிறாங்க, அதை முரண்டு பிடிச்சு வெளியில ஓடி வர்ற மாதிரி அதை அவுத்து விட வைக்கணும். அது நேரம் அவுத்து விட்டு அங்கே இங்கே ஓடி நேரம் மாப்பிள்ளை போய் குத்திடும். முடிஞ்சுது. எதுவுமே மாடு குத்தி மாடு மாப்பிள்ளை செத்து போயிட்டாருன்னு சொல்லுவான். நம்ம உயிரை கொண்டு போயிடுவோம். நாம மட்டும் ஏமாத்தல, அவனும் ஏமாத்திட்டு இருக்கான். நேர்மையா கொண்டு போனோம்னா மக்கள் இன்றளவும் கூட ஆயுள் முடிஞ்சிருச்சு செத்து போயிட்டாருன்னு யாராவது சொல்லுவோம்? யாராவது? நல்ல வயசுதான் இருக்கும், திடீர்னு ஏன் செத்து போகணும்? அதுக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் காரணம் ஒன்று வச்சிருக்காங்க. ஆமா, ஹார்ட் அட்டாக். திடீர்னு என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லை, நல்லதா இருந்தது, பின்ன எப்படி செத்து போகணும்? ஹார்ட் அட்டாக். அப்ப பழைய அவன் ஒத்துக்கொடுறது இல்லை, ஆயுள் முடிஞ்சு வச்சுப்போ எவன் கொண்டு போயிட்டான்னு யாருமே சொல்ல மாட்டோம். நல்லா இப்படி செத்து போயிட்டான். நம்ம 1008 கேள்வி கேட்போம். எப்படி செத்தான், ஏன் செத்தான், நல்லதானே இருந்தான், அது எப்படி, இது எப்படி, எல்லாம் அவன் சொல்ல தெரியாது. ஏன் எனக்கு என்ன தெரியும்? ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். இதுதான் அந்த விதி. ஆக விதிக்கப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்த நாம அதை அனுபவிச்சு தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாள் பத்தாது. அதுக்காக என்ன செய்யணும்? நித்திய நைமித்திக கடனை மட்டும் செய்துட்டு, நல்ல காரியங்கள் செய்துட்டு, நம்முடைய சம்ஸ்காரங்களை அதை ஒடுக்கிறதுக்கு நாம ஜபம், தியானம், பஜனை, ஸ்தோத்திரங்கள் சொல்றது, பூஜை வகைகள் செய்வது, விரதங்கள் இருக்கிறது, அந்த காலங்களில் அந்த தெய்வதைகளுக்கு வழிபடுறது, இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகும்? குறையும். அப்ப நம்முடைய ஆயுள் எவ்வளவு காலம் எவ்வளவு தூரம் முடிச்சிருக்கோம்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா செய்யறது சீக்கிரம் செஞ்சிடணும். இப்பவே நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். காலம் நெருங்கி போச்சுன்னு வைங்க. ஒரு அன்பர் சொல்றாரு, ஒருவேளை நான் நாமத்தை அப்புறம் சொல்லலாம்னு விட்டா அப்புறம் சொல்ல வருமோ வராதோ, அதனால நாராயணா நான் இப்பவே நாராயணா நாராயணன் சொல்லி வைக்கிறேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன். அதுதான் பேசணும், அதுவும் செய்யணும். அதை தான் நம்ம இப்பவே செய்யலாம். அப்புறம் செய்யலாம்ங்கிறது அன்று சொல்லுது, இப்பவே செய்யலாம்ங்கிறது அமைதியா இருக்கலாம். நான் ரிசர்வ் பண்ணிட்டேங்க, அது பாட்டுக்கு போயிடும், எங்க போகணுமோ போயிடும். நாராயணானா நாராயணகிட்ட போயிடும். அதை இங்க சொல்றாரு, மகா யோகிக்கு மேல் ஒன்றும் செயல் அவசியம் இல்லை. யோகி ஆயிட்டான். ஏன்னா மன உரு நாசம் ஆயிடுச்சு. மன உரு நாசம் ஆயிடுச்சுன்னா ஆசைகள்லாம் ஒழிஞ்சு போச்சு. என்ன வேலை செய்யுது? வீடு கட்டணுமா, மோட்டார் வாங்கணுமா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒண்ணுமே ஆசை இல்லைன்னா ஒரு எண்ணமும் இல்லை. அப்ப மனம் என்பது இருக்குமா? என்னமே காணாம போயிடுச்சுன்னா எது இல்லை? மனமும் இல்லை. மெய்ப்பொருளில் நிலை பெற்ற மனம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தானா மெய்ப்பொருள் உண்மை பொருள்ல இந்த நான் என்ற அந்த வியக்தி இருக்கிறது, அது போய் நின்றுடும். தனித்தன்மை அங்கே போய் நின்றுடும். நிலை பெற்ற அந்த மகா யோகிக்கு மேலொன்றும் செயல் செய்வது அவசியமில்லை. அவன் இயல்பாம் ஆன்ம நிலையை சேர்ந்து விட்டான். அதான் பாட்டில சொல்றான், செயல் இல்லை தன் இயல் சார்ந்தனன். தன் இயல் சார்ந்தன். நம்முடைய இயல்பு என்ன?
நம்முடைய இயல்பு. நம்முடைய இயல்பு எத்தனையோ இருக்கும்னு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு இயல்பு தான் நம்முடைய இயல்பு. அது என்ன அப்படின்னா, இப்ப நாம என்ன செய்துட்டு இருக்கோம்னா, நம்ம இயல்புக்கு அந்நியமா செய்துட்டு இருக்கோம். நம்ம இயல்புக்கு முரண்பாடா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வேலைகளை அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், இதை செய்யறோம், அதை செய்யறோம்னு ஆப்போசிட் அப்படியே. ஆனா நீ எப்படி பட்டவன் தெரியுமா? எந்த செயலும் செய்வதற்கு உனக்கு தேவையில்லை. பகவத்கீதையில இதுக்கு என்ன பேர் சொல்றாரு? செய்வதை செய்து முடித்தவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். என்ன வார்த்தை அது? கிருத்திய கிருத்து, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தன் இயல்பு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம்ல, அது செய்யாம இருக்கதான் தன்னுடைய இயல்பு. அப்ப நம்முடைய இயல்பு என்ன? அது அப்படியே அந்த அம்மா சொன்னாங்களே, நம்ம இயல்பு சும்மா தான் இருக்கணும். இங்க பாடம் யாருனாலும் நடத்தட்டும், எங்க கொண்டு வந்து பாடம் நடத்தி முடிக்கணும் கடைசின்னா ஒன்றும் வேலையை செய்யாதுங்க, சும்மா இருக்கணும். அந்த நிலைமையை உணர்த்தணும். சும்மா நீங்க இருக்காத வரைக்கும் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் அங்கே வந்துட்டே இருக்கும். தி ரியல் ஆத்மன்னு ஒன்று இருக்கு. அந்த ரியல் ஆத்மன் தான் சும்மா இருக்கிற ஆத்மன். அப்பேரண்ட் ஆத்மன்னு ஒன்று இருக்கு. அப்பேரண்ட் சோல் அப்படின்னா ஆன்மா மாதிரி தெரிஞ்சதே ஒன்று. அது வேற வேற பொருள் அட்டாச் பண்ணி இதான் நானு. அப்படி இந்த மனதை கையில வைத்துக்கொண்டு எல்லா விதமான எண்ணங்களையும் அது உடைமையா வச்சிருக்கு. அது எல்லாம் யாருன்னு கேட்டா நான் நம்ம உடனே சொல்லுது. அதுக்காக இந்த நான் தந்த இயல்புல இல்லாத மற்ற பொருளோட சேர்ந்துக்கிறப்ப அவனுக்கு இன்னொரு பேர் வருது, மமகாரம். என்னுடைய பொருள் அப்படின்னா, உன்னுடைய பொருள் அப்படின்னா இல்லாத ஒன்றை என்னுடைய நினைக்கிறப்போ கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா அது நான் தான் சொல்லிடுவோம். அந்த பொருள் என்னது, நான் அதை எப்படி வச்சிருக்கேன்னு தெரியுமா? என்ன மாதிரி வச்சிருக்கேன். என்ன நான் எப்படி நேசிப்பேனோ அந்த அளவுக்கு இதை நேசிக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதாவது பொருள்ல போய் நான் இந்த தன்மையை ஏற்றி நினைக்க ஆரம்பிச்சதான் இந்த சொல்றார். இதை இப்ப வருஷத்துல இதை அப்படியே நம்ம படிச்சாகணும், ரொம்ப நல்லா இருக்கும். மனோநாசம் அடைந்து மெய்ப்பொருளோடு இரண்டற்று கலந்தவனே மகா யோகி எனப்படுவான். ஆக நம்மளாம் யோகி ஆகணும் அப்படின்னா மூக்கு யோகாசனம், சமணங்கள் போட்டு உட்காராம வஜ்ராசனத்தில் உட்காந்து அப்படி பழகு, இதெல்லாம் செய்து யோகி ஆகிறது இல்லை. நம்ம படத்துல பார்க்கலாம், பகவான்கிட்ட போய் வரம் வாங்கணும்னா ஒரு யோகி என்ன பண்றாரு? காட்டுக்கு போயிடுவார், அப்படியே ஒத்த காலில் நிற்பார். எத்தனை காலம் நின்னாலும் தெரியாது, அவரை கூப்பிட்டுட்டே நிற்பார். அப்புறம் அவர் வரம் தந்து போயிட்டு யோகி ஆயிட்டான். அந்த மாதிரி நினைப்போம். இங்கே உரு மாய்ந்ததேல் எழாது அப்படின்னு முந்தி சொன்னார். உரு மாய்ந்தது என்ன? உரு மனது தன்னுடைய உருவை இழந்தது, தன்னுடைய எண்ணத்தையே இழந்தது. அந்த உரு மாய்ந்தது எழாது அப்படின்னா என்ன? எழாதுன்னா நான் என்பது திரும்பவும் மீண்டு எழாது. நம்ம இடத்துலயே நம்ம போயிருப்போம். அதைத்தான் இங்க சொல்றாரு. அந்த மனம் நாசமாகிவிட்டால் தான் இன்னார் என்ற ஓர் தனி வியக்தி. தான் இன்னார்னா என்னது? நான் யாரு, நான் இன்ன ஆளு அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம். இது ஒரு அடையாளத்துக்கு சொல்றோம். அந்த அடையாளத்துக்கு பேர் தான் ஐடி, ஐடென்டிஃபிகேஷன். நம்ம உண்மையான ஐடென்டிஃபிகேஷன் தான் பார்க்குறோமா? யாரையாவது நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க, அவன் எந்த ஐடி கொடுப்பான்? அதெல்லாம் ஜீவத்துவத்தினுடைய ஐடி. அது ஜீவன், அவன் பிறந்து வந்த ஒரு நிகழ்ச்சி, கொஞ்சம் பிராரப்த கர்மத்தை கொண்டு வந்து வாழுகின்ற ஜீவன், அதை தன்னை ஐடியா சொல்றான். அதுவே இயக்குறது ஒண்ணு. அவன் யாரு? பின்னால இருக்கக்கூடிய ஒரு ஆள்.
அந்த தான் ஐடி பண்ணணும். அதை பண்ணாமல் இதை செய்யற. அதனால தான் தான் இன்னார் என்ற ஒரு தனி வியக்தியாக ஜீவனாக. அதனால்தான் பகவந்தர் சொன்னார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இந்த ஜீவனுக்கு தான். முடிஞ்சிருச்சா பிராரப்த கர்மம் முடிஞ்சுது, அவன் வந்தான், போ புதுசா வா. போயிட்டு கொஞ்சம் காலம் கழிச்சு பழசு கொண்டு போனேன், சரியாக வேலை செய்ய முடியல, நான் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொண்டு போகிறேன், இப்போயாவது நான் இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த பணியையும் முடிச்சுட்டு எந்த காரியத்துக்காக நான் போகிறேன்னா அந்த காரியம் முடிச்சுட்டு வரது திரும்ப வருவான். திரும்ப இப்படி போய் வந்தால் எவ்வளோ கஷ்டம், என்னென்ன கஷ்டம் சொல்லுங்க. சரியாக வந்தோம், வேலையை முடிக்காமல் போயிட்டோம், அப்போ மீண்டும் வந்தோம்னா என்னென்ன கஷ்டம் வரும். பெரிய கஷ்டம் என்னன்னா எல்கேஜிலேருந்து படிக்கணும், யூகேஜி எல்கேஜி அப்படி படிக்கணும். ஒன்று ஐயோ எத்தனை படித்து அப்புறம் சீட்டுக்கு அலையணும், சீட்டு கண்டுட்டு வேலை செய்யணும். வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ இப்போ கரெக்டாக நல்லா படித்த பையன், அறிவான பையன், கை நிறைய சம்பளம் வாங்குறான், அடுத்த வேலை என்ன, பொண்ணை பார்க்குறது, பொண்ணை பார்த்துட்டு போகிறது. எத்தனை பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுவான் தெரியுமா. அது அழகு இல்லை, அது பிடிக்கிறதா, அது பிடிக்கிறது. ஏன்னா இன்னும் ரொம்ப அழகுமான்னு நினச்சிக்கொண்டு இப்படியே எது எது முடிவு ஆகுதோ எல்லாம் தட்டி தட்டி கழிக்கப்பட்டுட்டே வந்தது. ஒரு நாள் ஒரு பொண்ணு செட் ஆகிடுச்சு, பிடிச்சிருச்சு. ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டான், அப்பா ரொம்ப காலம் கழிச்சு உனக்கு ஒரு பொண்ணு செட் ஆச்சு இல்லை, கல்யாணம் அவன் தெரியாம குடிச்சாச்சா. இல்லைடா அதுவும் வேணாம்ட்டாங்க அப்படின்னு. ஏண்டா உனக்கு பிடிச்சிருந்ததுல, எனக்கு பிடிச்சிருந்தது, பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையா. அது ஆப்போசிட்டும் பார்க்கணும். நமக்கு பிடிச்சதா போயிட்டு இருக்கோம், அங்கே பிடிக்காம போச்சுன்னா என்ன, இத்தனை கஷ்டமும் படணுமா மீண்டும் மீண்டும் வந்து அப்படி படுறான், அதுக்கு தயாராக இருக்கான். அதனால்தான் ஜீவனாக அவன் பிறப்படைவது இது இல்லாமல் போயிட்டு. எப்போ தன் இயல்புல சார்ந்துட்டா மீண்டும் தனி வியக்தியா ஒரு ஐடி மாற்றி பேசி ஒரு ஜீவனா இருந்து ஒரு பேரை வாங்கி இதுதான்டா நான் இன்னும் இந்த சரீரத்தை நினைச்சு சரீர சம்பந்தமா உள்ள எல்லா வேலையும் செய்யும். சரீர சம்பந்தம்னா நிறைய இருக்கு. நம்மளுடைய சரீர சம்பந்தம் மட்டும் இல்லை, இந்த சரீரத்துக்கு சம்பந்தமான பக்கத்தில் சம்பந்தமானது ஒன்று இருக்கு. அது யாரு, இந்த சரீரத்துக்கு ரொம்ப நெருங்கி பக்கமா சம்பந்தப்பட்டது ஒன்று இருக்கு. அது எது, நிழலா, அது நம்மகிட்ட இருக்கிறது. இப்ப இந்த உடல்நிலையில இருக்கக்கூடிய சரீரத்துக்கு எவ்வளவு சம்பந்தப்பட்ட சரீர சம்பந்தப்பட்டது விடணும்னு சொல்றாங்க. முதல்ல இந்த சரீரத்துக்கு பக்கத்துல சம்பந்தப்பட்டது ஒரு பொருள். அது எது, அறிவாங்க அம்மா, பக்கத்துல இருக்குது. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது அப்பா. அப்புறம் அந்த அம்மாவும் அப்பாவும் சேர்த்து நம்மளை கொண்டு போய் மூடி சடையெல்லாம் பின்னி பூவெல்லாம் வச்சு நோட்டு புக்கு பையெல்லாம் ஏற்றி வா அப்படின்னு கொண்டு போய் இடத்துல விடுவா. பள்ளிக்கூடம், ஆச்சாரியார், அது நமக்கு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் முடிஞ்சு வளர்ந்து வர்றப்போ கடைசியில் தாய்க்கு பிறகு ஒரு தாரம் வரும். தாரம் வந்துச்சுன்னா அப்புறம் பேரன் வரும். இப்படியே எல்லாத்தையும் விட முடியாது. அதோட இன்னொன்றும் வரும் அவனுக்கு. அப்பா எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, மனைவி இருக்கா, அங்கே மாமனார் இருக்காரு, மாமியார் இருக்காரு, சொந்த பந்தங்கள் நிறையா இருக்குது, என்கிட்ட காசு பணம் செல்வம்லாம் நிறையா இருக்குது. என்ன தெரியும், நிறைய பேர் எப்பவுமே சுற்றிலும் இருக்காங்க, கௌரவிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. இதெல்லாம் நடக்க நடக்க எனக்கு எப்படி இருக்கும், பெருமையாக இருக்கும். பக்தன் பார்ப்பான். ஒரு புரந்தரதாசர் போன்றவங்க, கோடக்கும்பார் போன்றவங்க, துளசிதாசர் போன்றவங்க, ஜெயதேவ சுவாமியை போன்றவங்க இப்படியே பார்ப்பாங்க. ரொம்ப இப்படி பார்த்து திட்ட ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பட்டினத்தார். யாருக்கும் ஒன்றும் கொடுக்காம தன்னையை மட்டும் தனக்கு மட்டும் சாப்பிட்டு 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 வயிறு தொந்தெல்லாம் பெருசாக வச்சுக்குவார். யாராவது வந்தாலும் போனாலும் அதெல்லாம் கண்டுக்காம தொந்தி பெருசாக இருக்கா அடிக்கடி தொட்டு பார்த்துக்குவார். அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த வீட்டுக்கு போறாரு பட்டினத்தார். போய் கை நீட்டார் பிக்ஷாந்தகின்னு.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வா அப்படின்னு. இவர் பார்த்தாரு, என் கண்ணு முன்னால் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், என் கண்ணு முன்னால் இப்போ தான் வெத்தலை பாக்கும் போட்டேன், உன் வீட்டுக்காரி சிம்மில் பால் வேற கொண்டு வந்து கொடுத்தா, ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்பவே ஒரு பாட்டு வருது அவருக்கு. என்னன்னு வருது? தொந்தியை தடவிட்டு இருக்காரா, அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு பாட்டை. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க, நாய் நரி பேய் கழுகு தம்மதென்று தான் இருக்கும் கான் அப்படின்னா. புரியுதா என்னன்னு? நாம தொந்திய தடவை ஏன் வயிறுடா ஏன் வயிறான்னு நினைச்சிட்டு இருக்கோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ எப்படா சாவா, உன்னை கொண்டு போய் போடுவா, உன் தொந்தியெல்லாம் எனக்கு தாண்டான்னு நாய் நரி பேய் கழுகு இதெல்லாம் நம்மளையும் நினைச்சிட்டு உக்காந்துருக்குமா, நீ ஒன்னையும் நினைச்சிட்டு உக்காந்துருக்க. அதனாலதான் வரும்பொழுதும் கொண்டு வந்ததில்லை, போகும்பொழுதும் கொண்டு போவதில்லை. இடையில் நிற்கும் இந்த செல்வமானது இறைவன் தந்தது என்று நினைத்து நல்லவங்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணிட்டு பொழைச்சு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தனி வியக்தியா ஒரு ஜீவன் வந்தவன்னு இதெல்லாம் சேர்ந்துக்கிற அவனுக்கு தப்பான ஐடியா கொடுத்து இவன் காப்பாற்றுவான்னு நினைக்கிறான். தாய் காப்பாற்றுவா, தந்தை காப்பாற்றுவா, மக்கள் ஏன் மனைவி இருக்கா என் மேல என்ன அன்பு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறா, பையனும் காப்பாற்றுவான்னு நினைக்கிறான். இது அதெல்லாம் காப்பாற்றாதுன்னு ஒரு ஆள் சொன்னா அப்ப கேட்க மாட்டான், என்ன அனுபவம் இல்லைல்ல. அது அனுபவப்பட்டுட்டு தான் வெளியில வந்திருக்கான், அவன் சொன்னா கேட்க மாட்டான். அதுதான் அவர் பாடிப்பார். ಸತಿಯು ಸುತರು ಹಿತರು ಎಂದು ಮದಿಯು ಕೆಟ್ಟು ಕೆಡಲಿ ಬೇಡ, ಗತಿಯು ತಪ್ಪಿ ಹೋಗುವಾಗ ಸತಿಯು ಸುತರು ಬರುವರೋ. உன் கதி தப்பி நீ போறப்போ நீ நினைச்சிட்டு கேட்ட சதியும் சுதரும் உன்னை கொண்டு வந்து விட்டே போகாத வா அப்படின்னு அவங்கள சண்டை போட்டு கூட்டி வந்துடுவாங்களா? முடியாத காரியம், அது இம்பாசிபிள் ஆனது. அதனால அது நிலை என்று நினைச்சு நீ போறதில்ல, அதான் தப்பு. அதான் நிலையாமையை பற்றி சொல்றார். இப்போ இந்த மாதிரி பிறக்கிற தன்மை அவனுக்கு எப்ப இல்லாம போகுதுன்னா, மனம் உரு இழந்து லயமாகிறத விட சமாதி நிலைமையிலேயே உட்கார்றத விட நாசம் அடைஞ்சு போச்சுன்னா, மனமே இல்லாம பண்ணியாச்சுன்னா, திருஷ்டி சுருப்பே அவஸ்தானம் ராஜயோகத்துல. எப்போ இந்த விருத்திகள் எல்லாம் இல்லாம போச்சோ, எல்லா விருத்தியும் நிரோதம் ஆயிடுச்சோ, அப்ப அவனுக்கு என்ன நிலை? திருஷ்டி சுருப்பே அவஸ்தானம். அவனுடைய ஸ்தானம், அவனுடைய அவஸ்தை திருஷ்டு, பார்க்கிறவனா மட்டும் அவன் இருப்பான், தன் இயல்போட இருப்பான், எதிலையும் கலந்து கொள்ள மாட்டான். நான் இல்லைன்றுவான், கலந்து கொள்ளவே மாட்டான். அப்போ ஃப்ரீ. அதைத்தான் சொல்றார். அவன் திரைப்படவரி இல்லாம போகுது. நான் இந்த தேகம் என்று எழுந்த ஜீவன் ஒருவனுக்கு காமிய கர்மம் செய்தல். இப்ப நாம இந்த தேகத்தை வச்சுக்கொண்டு பிறந்ததை வச்சுக்கொண்டு, யாரு நீங்க? அம்மா, இந்த எங்க வீட்டுக்காரவங்க இவரு அப்படின்னு அம்மா அப்பா சொந்த வீடு. முதல்ல நான் எந்த ஊருக்காரன்னு சொல்லுவான். நீங்க எந்த ஊருக்காரவங்க சொல்லுவான். அது சொல்லணும்னு தெரியாது, சொல்லி ஆகணும். யாருப்பா நீன்னு சொன்னா முதல்ல நான் காரைக்குடிக்காரன்னா, அப்புறம் பேரை சொல்லுவான், அம்மா அப்பா சொல்லுவான், ஐடி பண்ணுவான். ஓ அவங்களா, சரி சரி அப்படின்பா. அப்ப இதெல்லாம் யாருக்கு? பிறந்ததுனால வந்த ஜீவனுக்கு. ஆக அவனுக்கு தான் என்ன தேவைப்படுது? காமிய கர்மம் செய்தல் வேணும். அவள் ஈடு தரவில்லை என்று கண்டு நிஷ்காமிய கர்மத்தில் புகுதல். முதல்ல இவன் என்ன பண்ண பாருங்க, நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். காமிய கர்மம் செஞ்சுட்டே போறோம், பலன் கிடைக்கும்னு. பகவத்கீதை, விஷ்ணு புராணம் அது இது படிக்கிறப்போ எதையாவது ஒன்று விரும்புன்னு ஒரு கர்மம் செஞ்சேன்னு வச்சுக்கோ, எதிர்பார்த்து செஞ்சேன்னு வச்சுக்கோ, அது என்ன தராது? வீடு தரலில்லை, தராது. அப்ப என்ன செஞ்சா தரும்? இதே கர்மம் செய்ய, ஆனா பலன் எதிர்பார்க்காம நிஷ்காமிய கர்மமா செய்ய அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்ப நாம பிறவியை விடணும்னா நிஷ்காமிய கர்மம் செய்யணும்னு தெரியுது. நிஷ்காமிய கர்மத்தில் புகுதுறான். நிஷ்காமிய கர்மத்தில் புகுந்தனால அவனுக்கு என்ன ஏற்படுது?
நிஷ்காமிய கர்மம் செஞ்சா என்ன ஆகும்? ஆமா, எதையும் எதிர்பார்க்காம செய்தா என்ன ஆகும்? பக்குவமாகுங்கிறத விட மனசு பரிசுத்தமாகும், மனசு சுத்தமாகும். ஏன் மனசு சுத்தமாகும்னு சொல்றோம்? ஏன் நிஷ்காமிய கர்மம் செஞ்சோம்னா மனசு சுத்தமாகும்னு ஏன் சொல்றீங்க? கரெக்டா சொன்னீங்கன்னா ஒரு பிரைஸ் தரும். இதெல்லாம் சரி. நிஷ்காமிய கர்மம் செய்வதனால மனம் பரிசுத்தம் அடையும் அப்படின்னு ஒரு வார்த்தை சங்கராச்சாரியாரும் சொல்லியிருக்காரு, பகவத்கீதையும் சொல்லப்படுது. நாம இப்ப இங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, நிஷ்காமிய கர்மம், காமிய கர்மம் செய்யறப்போ அது நம்மளுடைய பலனை ஆண்டான பார்க்குற தன்மை தராது. சரி, அப்புறம் என்ன செய்யணும்னா நிஷ்காமிய கர்மம் செய்வோம்னா மன பரிசுத்தம் அடையும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பேர் தான் நிஷ்காமிய கர்மம். ஆன்மா அப்போ அதுக்காக இருக்குது பரிசுத்தமாகிறதுக்கு. அது எப்பவுமே பரிசுத்தமா தான் இருக்கு. சரணாகதி அப்புறம் அதுக்குதான் நிறைய கேள்வி கேட்கணுங்கிறது. ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். எது நம்மளை அசுத்தம்னு சொல்ல வைக்கிறது? நிஷ்காமிய கர்மம் செய்ய மனம் பரிசுத்தமாகும்னா, காமிய கர்மம் செஞ்சா மனம் பரிசுத்தம் ஆகாதா? ஆகாது. ஏன்னா காமிய கர்மத்துல யார் இருக்கா? யார் இருக்கா? நான் இருக்கான். நிஷ்காமிய கர்மம் செஞ்சேன்னா கர்மம் செய்யறது யாருக்கு? அவனுக்கு இல்ல. அப்ப அங்க என்ன இல்ல? நான் இல்ல. நான் இல்லாம போச்சுன்னா அந்த மனம் பரிசுத்தமானது. அப்படிதாங்க பேசணும். என்ன காரணம் வச்சு இவங்க எல்லாம் பரிசுத்தமாவது? பரிசுத்தம் ஆகாம தடுக்கிற ஒரே பொருள் ஈகோ, அகந்தை. நான் செஞ்சேன், நான் செய்யறது எல்லாம் முடியுமா அப்படின்ற எண்ணம். எல்லாமே அவங்க செய்யலான்னு சொல்லி எந்த பலனையும் எதிர்பார்க்காம அந்த பொருளை நீ செய்வேன்ற அந்த பொறுப்பை எடுத்துக்காம என்னாலதான் நடந்ததுங்கிறது இல்லாம பண்ணிட்டேன்னா அந்த மனம் தூய மனம். அதைத்தான் இங்க சொல்றார். சித்த சுத்தி பெறுதல் நிஷ்காமிய கர்மம்னா. அப்புறம் சித்த சுத்தி பெற்ற பிறகு அது அப்படியே நிக்கணுங்க. திரும்ப இது என்ன தீண்டு என்ன ஆயிடும், ஓடிடும் எங்கேயோ. அதுக்காக நாம என்ன செய்யறோம் தெரியுமா? நம்முடைய உபாயம் இதை சொல்றாரு. பூஜையாகிய அனன்ய பாவ பரியந்தம் உள்ள பக்தி காரியங்களை புரிதல். பூஜை செய்யறோம், தியானம் செய்யறோம், பஜனை கூப்பிட்டு பஜனை செய்யறோம். முந்தி அந்த காலத்துல செய்தாங்க, இப்ப செய்யறாங்களோ இதே தெரியல. வாரத்துக்கு ஒரு நாள் உங்க ஆத்துல உங்க வீட்டுல ஒரு படத்தை வச்சு 4 பேரை கூப்பிட்டு பஜனை பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இது ஒரு அருமையான திட்டம். உட்கார வச்சு 1 மணி நேரம் செலவிடுங்க. 3/4 மணி நேரம் பாடுங்க, 1/4 மணி நேரம் ஆரத்தி காட்டி பூஜை முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு தாய்மார்களுக்கு 2 பூ கட் பண்ணி கொடுங்க, பிரசாதம் கொடுங்க. அப்புறம் அதாவது டீயோ காப்பியோ சுக்குமல்லி காப்பியோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கொஞ்சம் கலந்து விளையாடி வச்சு சரி போயிட்டாங்க. இது ஒரு வீட்டில். இதே பாங்க அடுத்து எங்கள் வீட்டில் வாங்க எல்லாருன்னு சொல்லி அடுத்த வீட்டுக்காரங்க. இதுக்கு பேர் கலந்து உரையாடி ஆண்டவன். நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்து நம்ம சொல்கிறத காட்டிலும் 10 பேர் சேர்ந்து சொன்னோம்னா அது இன்னும் மரியாதை ஆகுது, நமக்கு இன்னும் திறமாகுது. இல்லந்தோறும் இறை வழிபாடு அப்படின்னு இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதை செய்தோம்னா நல்லா இருக்கும். அதை சொல்றாரு. பாபத்தும் பக்தி காரியங்களை புரிதல் அல்லது பிராணாயாமாதி யோக முறையால் மனம் ஒடுக்கத்திற்கு பாடுபடுதல். சில பேர் இதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை, பஜனை பண்ணுறது இஷ்டம் இல்லை. நான் தனியாக உட்காந்து யோகாசனம் போடுவான், பிராணாயாமம் பண்ணுவான், நானு சுத்தி பண்ணுவான், என்னென்னமோ பண்ணுவான், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குவான். இது இருந்தால் தானே நல்லது அப்படின்னு மைண்ட் அதுக்குள்ளே போயிருக்கும். அப்படியும் செய்யுங்க. இத்தியாதி காரியங்கள் எல்லாம் அவசியப்பட்டது யாருக்கு? ஜீவனுக்கு. இதெல்லாம் செஞ்சு ஆகணும். இவ்வளவு காரியங்களின் நோக்கமும்
எழுந்திய மனதை இல்லாததாக நாசமாக்குவதற்கு. எழுந்திய மனசு தீண்டையும் போடாங்க இடத்துக்கேன்னு சொல்லி நாசமாக்குது. ஒரு பாட்டு இருக்கு, நான் அன்னைக்கே பஸ்ஸில் வச்சு காட்டணும்னு நினைச்ச முடியல, டைம் இல்லாமல். மனமே மீண்டும் உன் வாழ்விடம் செல்வாய், உனக்கையலாக உதோதோர் நாடாம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் என்ன, நீ ஏங்கா ஏங்கிட்ட இருக்கிற உனக்கு இன்னும் ஒரு நாடு இருக்குது, அங்கே போய் நீ உக்காந்துக்கோ, இங்கே வராத அப்படின்னு அந்த பாட்டில் பாடுவாள். அதுக்கு யார் யார் உதவி செய்யணும்னு அந்த பாட்டில் டீட்டாக வரும். அந்த பாட்டு வேணால் எழுதி கொடுக்குறேன், படித்து பாருங்க, ராகம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி தந்துடுங்க. அப்படி சொல்கிறார். ஆகையால் இந்த பாடலில் என்ன சொல்ல வர்றாரு, மனம் ஒரு மாயம், மெய் மண்ணுமாம் யோகி, தனக்கோர் செயல்நிலை. யோகியா மாறிட்டான், மனசை ஒரு நாசமாக்கிட்டா அவன் யோகி ஆயிடுறான். யோகிக்கு என்னடா வேலை அப்படின்னா, ஒரு வேலையும் இல்லை. மனோநாசம் அடைந்த யோகி நிஷ்காமிய கர்மமோ, பூஜை தபசு தியானாதிகளோ மற்ற யோக சாதனைகளோ ஆகிய எந்த கர்மங்களும் அற்று கர்மம் கலந்தவன் ஆகின்றான். அவனுக்கு வேலை செய்த வேலையே இல்லை, கர்மமே, அவன் பூஜையே செய்ய மாட்டான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு காலத்துல பூஜை பயங்கரமா செய்தார். கொஞ்ச காலம் போக 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 என்னாச்சு, பூஜை நின்றுச்சு, ஆரம்பிச்சு காட்ட முடியல. அப்புறம் பூஜை செய்யாதுன்னு நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஆரம்பிச்சு காட்ட போனா என்ன செய்வார் தெரியுமா, ஆரம்பிச்சு காட்டிட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, காட்டி முடிச்சுட்டு என்ன செய்யணும், கொண்டு வந்து மக்களுக்கு காட்டணும். இந்த கான்சியஸ் அவருக்கு வராது. கற்பூரம் பொறிச்சு வச்ச உடனே தாயே மா காளி அப்படின்னு இப்படியே சுற்றிட்டே இருப்பார். எவ்வளோ நேரம் சுற்றுவான்னு தெரியாது, கற்பூரமும் தீர்ந்துடும், சுற்றிட்டே இருப்பார். இந்த கொண்டு வந்து காட்டியிருக்க மாட்டார். அப்புறம் கீழே வச்சுருவாங்க, போதும் இன்னும் பிடிங்க, அதை கீழே வச்சுருவாங்க. அப்புறம் இப்படியே நின்றுட்டு இருப்பார். இது என்ன பாவம் இவருக்கு? இந்த முறை இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இது இதை காட்டிட்டு இங்கே கொண்டு வந்து காட்டும். இந்த ஃபார்மாலிட்டி இருக்கு பாருங்க, அந்த ஃபார்மாலிட்டி கெட்டு போகுது. ஏன் கெட்டு போச்சு? அம்மாவை கும்பிடுறதுக்காக ஆரம்பிச்சு, அம்மாவுக்கு கல்வி இவங்களுக்கு காட்டுறதுங்கிறதுக்கு பேர் ஆரம்பிச்சல. அம்மாவுக்கு படிச்சுட்டு இவங்களுக்கு குடிச்சே ஆகணுங்கிறத கொண்டு போறப்பவே நைவேத்தியத்தை, இந்த நைவேத்தியம் என்ன இன்னைக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம், இன்னைக்கு பக்தர்களுக்கு இதெல்லாம் பிரசாதமா கொடுப்போம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் பகவானுக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ள இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இதெல்லாம் பகவானுக்கு படிச்சுட்டு பக்தர்களுக்கும் கொடுப்போம். சப்போஸ் நீங்க கொண்டு போய் வச்ச பழத்தையும் ஸ்வீட்டையும் அவர் சாப்பிட்டாருன்னு வைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டு முடிச்சுட்டார். நீங்க வெளியே வெறும் தட்டா கொண்டு வர்றீங்க, எல்லாரும் என்ன சொல்லுவோம், உள்ள ஒழிச்சு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் தின்னுட்டு வரியா நீ அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்லை 10 லட்டு வச்சேன்னு ஒன்று கூட காணோம். சப்போஸ் 2 கொண்டு வந்தா 8 லட்டு என்னாச்சு அப்படின்னு பகவான் சாப்பிட்டோன்னா நம்ப மாட்டேன். அப்போ நம்ம என்ன செய்வோம், பகவான்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன வேணா கொடுப்போம். நீங்க சாப்பிடக்கூடாது, தூக்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு இல்லை கொடுக்குறோம். இப்போ பக்திங்கிறது பாவனையோட இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ் நமக்கு போயிடும். பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் ஃபார்மாலிட்டின்னு போயிடும். அதுதான் இங்கே சொல்றாரு, இந்த கர்மம் ஃபுல்லாக கலந்தவன் ஆயிடும், அவங்க கர்மம் செய்ய முடியாது. சந்தியாவந்தனம் பண்றதுக்கு தண்ணி ஊற்றினா, ஆச்சமனம் பண்றதுக்கு ராமகிருஷ்ணர் தண்ணி கையில் இருந்துதான் ஒழுகி போயிடுது. அப்போ யோசிச்சார், இன்னும் எனக்கு சந்தியாவந்தனம் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு. சன்னியாசம் வாங்கின பிறகு, சன்னியாசம் வாங்கிட்டும் கூட பூஜை போட்டிருந்தார். பூஜை போட்டு சாதனைகளை பண்ணி சாமி கும்பிட கொள்ள எல்லாம் அவருக்கு மைண்டில் என்ன, அது இன்னமும் உறுத்துது, என்னமோ குத்தம் செஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று உறுத்துது. அது என்னன்னு தெரியல, அது என்னவா இருக்கும்? இங்கிலீஷில் சொன்ன மாதிரி இரிட்டேட்டட் அப்படி ஆகுது. அது என்னன்னு தெரியல, கண்டுபிடிச்சிட்டார். என்னது, நான் ஒரு பிராமணன்,
அதுக்கு அடையாளம் இந்த பூணு. அத்வைதத்தையே நான் அடைஞ்சவன். இந்த பூணு இன்னும் போட்டுட்டு எனக்கு அப்பப்போ என்ன நினைவு வருது, ஐடி பாருங்க எங்க போகுதுன்னு. ஜீவத்துவத்தில் இருக்கிற தனி வியக்தியில இந்த மைண்டு போயிடுது. பூணில கலட்டி போட்டார். இப்போ இவன் பிராமணன் சாதாரண மனுஷன் எல்லாத்துக்கும் பொதுவாகிட்டான். அந்த மாதிரி அனுபவம் அப்பாரா இப்போதான் நல்லா இருக்கு அப்படி சொல்றார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐடி பண்றது எதுவுமே சம்மந்தப்படக்கூடாது இல்லைங்க. தான் இன்னார் அப்படின்னு ஒரு தனி வியக்தியை காட்டி, உங்களுக்குன்னு ஒரு சொரூபத்தை காட்டி, உங்களுக்குன்னு ஒரு அந்த என்ன சொல்லுவோம், இப்போ பேருக்கு பின்னால நிறைய டிகிரி போடுறோம்ல, அது அடையாளம். அது என்னன்னா அது இன்னார்னு காட்டுது. அது மாதிரி ஒண்ணும் இல்லை, நீங்க இன்னார்னு காட்டுறது ஒண்ணும் இல்லை. அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்க பல தடவை தானம் பண்ணி வர்றவங்களுக்கெல்லாம் டொனேஷன் கொடுத்துட்டே இருங்க, உங்களை என்ன வாங்கிடுவாங்க தெரியுமா? இவர் யார் தெரியுமா? வல்லலுங்க, கொடை வல்லலுங்க, சொல்லாமலே குடிப்பாருங்க. அவன் நான் கொடை வல்லன்னு சொல்லிட்டு செஞ்சாரா? நானே சொல்லிடுவோம் கொடை வல்லன். இப்போ இவருக்கு பேரு ஐடி என்ன ஆயுதம்? இவருக்கு கொடை. இது அவருக்கு அடைமொழியா சேர்ந்துடும். ஷோ அண்ட் ஷோ கொடை. இப்போ ஊர் சேர்த்து கொள்றாங்க. எத்தனையோ பாடகர்கள் இருக்காங்க. கல்யாண சுந்தரம் கவிதை எழுதுவாரு, பாடுவாரு, எல்லாம் செய்வாரு. சும்மா கல்யாண சுந்தரம் சொல்லவும் செய்தானே. அப்போ கல்யாண சுந்தரத்துக்கு ஒரு அடையாளம் என்ன ஆகி போச்சு? இதெல்லாம் ஜீவத்துவத்துக்கு. அவன் ஆன்மத்துவத்தை பார்க்கணும்னா கல்யாண சுந்தரம் கூட இருக்காது, பட்டுக்கோட்டையும் இருக்காது. அப்போ அவ்வளவு வியக்தி அப்படி இருக்கும். இதைத்தான் இங்க சொல்ல வந்தது. மன நாசம் முற்ற பொழுது, அதாவது மனமே கர்த்தத்துவம் புத்தியான ஜீவன். இந்த எண்ணங்கள் எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சு மனசு சொல்லிட்டோம்ல. இந்த எண்ணங்களை செய்யறப்ப யார் செய்யறதா சொல்றோம்? நாம செய்யறதா சொல்றோம். இப்போ புத்தியான ஜீவன், அவனுக்கு புத்தியில இது தெரியுது, இது நான் செய்யறேங்கிற புத்தி வந்துடுச்சு. அப்படிப்பட்ட ஜீவன். அதனால மனசு யாருன்னு கேட்டா கர்த்தத்துவம் உடையது. கர்த்தத்துவம்னா என்ன? கர்மத்தை செய்கின்றவன். அந்த கர்த்தத்துவம் இருந்துச்சுன்னா புத்தியில அந்த ஜீவன் அழியிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நிஷ்காமிய கர்மம் ஏற்றுனாங்க. நிஷ்காமிய கர்மத்துல என்ன அழிந்து போகும்? கர்த்தத்துவம் அழிந்து போகும். கர்த்தத்துவம்னா என்ன? நான் செய்கிறேங்கிற கர்த்தத்துவம் அழிஞ்சு போகும். அப்ப உண்மையில நம்ம செய்யறோம், அது யார் செய்யறான்னு நினைக்கிறது? வந்து நேரில் வந்து இதெல்லாம் ஜெயிப்பான்னாரா? அது ஒரு ஃபார்மாலிட்டி. அவர் செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்றோம். ஆனால் வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சரீரம் முழுவதும் நம்மதி கிடையாது, கண்ணு முறை கொண்டு நம்மதி கிடையாது. கை யாருது? சாஸ்திரம் சொல்லுது. இந்த கை யாருடையது? இந்திரனுடையது. இந்திரனுடைய கைதான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இந்த கையால் ஏதாவது செஞ்சா யார் செய்யறதா அர்த்தம்? ஆமா. கண்ணால பார்க்குவீங்க, கண்ணு உங்கள்கிட்ட இருக்கு, கண்ணு உங்கள்கிட்ட இருக்கலாம், நீங்க பார்க்கலாம். ஆனா யாருடையது இது? சூரியனுடையது. மனம் நினைக்கிறீங்க, வருத்தப்படுறீங்க, சிரிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, யாருடையது? அது சந்திரனுடையது. இப்படி உடலை பாகுபடுத்தி பார்த்தீங்கன்னா எந்த உருவம் நமக்கு கிடையாது, ஒவ்வொன்றும் பகவானுடையதா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நாம செஞ்சதுன்னு எப்படி சொல்லலாம்? அப்ப நம்ம கிட்ட மனசுல இது ஆழமா பதியணும். அது தப்பா பிரயோகிக்க கூடாது. தப்பா பிரயோகிக்கிற மாதிரி கூட ஆயிடும். ராமகிருஷ்ணன் பண்ண ஜாக்கிரதையா இருக்க சொன்னார். எப்படின்னா, நல்ல பூந்தோட்டம் வளர்த்துருக்காரு ஒரு ஐயர், ஒரு பிராமன் ஃபேமிலி. பூந்தோட்டத்தை வளர்த்து நல்லா பார்த்து அப்படி இருக்குது, கண் கொள்ளா காட்சி மாதிரி இருக்குது. விதவிதமா பூ அப்படி இப்படிலாம் இருக்குது. ஒரு பக்கம் வாழை மரம், ஒரு பக்கம் கீரை வகைகள், இப்படிலாம் இருக்கு. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு மாடு உள்ள நுழைஞ்சு ஒரு பக்கமாக நாசம் பண்ணிட்டே வந்துச்சு. இவருக்கு கோபம், தடி எடுத்துட்டு வந்து அடியோ அடின்னு அடித்தாரு.
மாடு வழி தாங்காம வெளியில போய் நடக்க முடியாமல் கடைசியில் மயக்கம் வந்து கீழே வந்து செத்தே போச்சு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மாடை அடித்து கொன்னா ஒரு பாவம் வந்து சேரும். ஹத்திமாங்க. ஆமாம், கோஹத்தி. மாட்டை கொன்ற பாவம் வந்து சேர்ந்தது இவனுக்கு. வந்தான் அந்த கரிய உருவம், நீ மாட்டை கொன்னுட்ட, நான் தான் கோஹத்தி, உன்னை பிடிக்க போறேன், நீ அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு. ஏய் நில்லு நில்லு, அவன் சாஸ்திரம் படித்த ஆளு. அவன் சொன்னான், நான் எப்போ அடித்து கொன்னேன்? நான் அடித்து கொள்ளவே இல்லையே, நீ தானே அடித்து கொன்ன அப்படின்னா. நான் அடிக்கலப்பா, இந்த கை தான் அடிச்சிச்சு. ஆமா, கை ஒன்னது தானே. கை என்னது இல்லப்பா, இந்த கை இந்திரனுடையது, அதனால இந்த கை அடிச்சது. கை உரிச்சவன் வந்து இந்திரன், அவனை போய் பிடி, எங்கேயும் பிடிக்கிற அப்படின்ட்டார். ஓஹோ, சரி சரி. இப்ப கை யாருக்கு? இவனுக்கு இல்லை. அப்ப இப்படி தப்பிச்சான் பாருங்க, தான் கொண்டுட்டு கை அவனையும் சொல்லி தப்பிச்சுட்டான். நேராக கரிய உருவம் அங்கே போச்சு. நான் கோவச்சு உன்னை பிடிக்க வந்திருக்கேன். ஏயா என்ன போய் பிடிக்கிற? நான் இந்திரன் ஒருத்தர் உட்காந்துருக்கேன், நான் என்ன பண்ணேன்னா, நீ தான் ஒரு மாட்டை கொன்ன அப்படின்னா. நான் எப்போ கொன்னேன்னா, அங்கே ஒரு பிராமணன் இருக்கான், அவன் கொன்னான், அவன் கையால் கொன்னான். இந்த கை என்னதுங்கிறான், நீ தான் அதுக்கு அதிபதியாமா, அதனால அதுக்கு பொறுப்பு நீதாங்கிறாரு, அதனால உன்னை பிடிக்கிறேன்னா. இப்போ நான் சொல்றானா, அவன் அடித்தான்னு சொல்றானா, நான் அடிச்சேன்னு சொல்றானா? ஒன்னே தான் கை கட்டுறான், நான் செய்யலைங்கிறான். அப்படியா? நான் செஞ்சேன்னா நீ அவனை பிடிச்சிருவியா? ஓ அப்படின்னா, அப்போ வாயும் கூட அப்படின்னு அந்த இந்திரனோட இந்த கோஹத்திக்காரன் வந்தான். இந்த இந்திரன் என்ன பண்ணாரு, கோஹத்தி கொஞ்சம் ஒதுங்கி நில்லு, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அவன் எப்போ தான் செஞ்சதா சொல்றானோ அவனுக்கு போய் பிடிச்சிருந்தான். சரின்னு இந்த இந்திரன் வேஷம் போட்டுட்டு உள்ளே போனான், கிழவன் மாதிரி வேஷம் போட்டு. ஆஹா ஆஹா, இத்தனைமா இந்த ரோஸு செடி கொடி என்ன அழகா பூத்து குழுங்க வச்சிருக்கீங்க, ஒரு மனுஷன் செய்யணும் அப்படின்னா பாடுபடணும், யாருப்பா இதெல்லாம் செஞ்சா அப்படின்னா. அவன் வந்தான், பெரியவர சும்மாவா, தண்ணியை இறைச்சி நாயில ஊற்றினேன், நாயில செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன், நான் தானே கவாச்சி பண்ணேன், இதே கையால் அதை அடிச்சு முடியெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா. அப்படி பார்த்தாரு, என்ன சொல்றாரு, நான் செஞ்ச மாதிரி எப்போ அவன் வந்து பிடிச்சான், அவனை பிடிக்கிறேன்னு. ஏன் அப்படின்னா, அதான் நீ தான் செஞ்சங்கிறிய, இந்த செடி கொடியெல்லாம் வளர்த்தது நீயே, உன் கை, நீ இந்திரன் செஞ்சான்னு சொல்லவே இல்லையாது. ஆக சாஸ்திரத்தை படிக்கிறப்போ இப்படியும் ஒன்று இருக்கு. ஆனால் இந்த யுகோயிஸ்டிக், இந்த யுகோயிஸ்க்கு பாருங்க, நம்ம எப்படி ஏமாற்றி தகுந்த சந்தர்ப்பம் வர்றப்போ பாராட்டப்படணும் என்பதற்காக முன்ன வந்து நிற்குது. இது ராமகிருஷ்ணன் படம்னு சொல்றாரு. சும்மா சாஸ்திரத்தை படிச்சுட்டு நானும் எனக்கு விஷயம் தெரியும்னு நினைச்சிடாதீங்க. கடைபிடிச்சு பாருங்க, எந்த இடத்துல நாக்கு தவழுது, எந்த இடத்துல நாக்கு வந்து உள்ள வாங்குது, சொன்ன பேச்சு மறக்குது, எல்லாம் தெரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தத்துவம் தனி ஒரு வியக்தித்துவம் அற்றுவிட்டதால், அந்த கர்த்தத்துவமும் வியக்தின்னா புரியுதா, தனித்தன்மை, அதாவது இண்டிவிஜுவாலிட்டி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி. அதுவும் நாம அடையாத வரைக்கும் இந்த இண்டிவிஜுவாலிட்டி பெர்மனண்டாக இருக்கும். ஒவ்வொரு பிறவியிலையும் இதே இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், பேரு மாறி மாறி வரும். அது யாரு? ஜீவன். பேரை வாங்கி வரலாம் பாருங்க, அவன் ஜீவன். அவனை என்ன சொல்லணும்னா பெர்சனாலிட்டின்னு சொல்லணும். என்ன பெர்சனாலிட்டி? டிரான்சிட்டரி பெர்சனாலிட்டி. அதாவது வரலாம் போறான் இல்லையா, ஆனா இந்த ஆன்மா தனி வியக்தின்னு சொல்றோம்ல, பெர்மனன்ட் இண்டிவிஜுவாலிட்டி, அவன் போக மாட்டான், அவன் எப்பவும் அப்படியே இருப்பான். நம்ம எத்தனை சட்டையை போடுறோம், நாம அப்படியே தானே இருக்கோம், சட்டை தானே மாறுது. அது மாதிரி பெர்சனாலிட்டி தான் மாறும், தனித்துவம் மாறாது. டிரான்சிட்டரின்னா வரும் போகும்னா பெர்சனாலிட்டி. ஆக ஜீவனுக்கு ஒரு பேர் வருதுன்னா அந்த பேர் எதை வச்சு வந்தது? ஒரு ஆளுக்கு ஒரு பேர் வந்துச்சு, அந்த பேர் வச்சு அவன் வாழ்ந்து முடிக்கலாம்.
வாழ்ந்து முடித்த பிறகு அவனுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்? எதை வச்சு பர்சனாலிட்டியை கணிப்பாங்க? அவருடைய கேரக்டர், இவன் எப்படியெல்லாம் இருந்தான், என்ன செய்தான், அது எல்லாம் சேர்த்து அவனை என்னன்னு சொல்றான்? பர்சனாலிட்டின்னு சொல்றான். அவனுடைய பர்சனாலிட்டி. எவனுடைய பர்சனாலிட்டி? அந்த பேரு. நீங்க எப்போ அந்த பேரை நினைக்கிறீங்களோ அப்பப்போ என்ன பர்சனாலிட்டியை பார்ப்பீங்க? அவன் செய்வதை பார்ப்பீங்க. அவன் என்னென்ன செய்தானோ அதெல்லாம் பார்ப்பீங்க. இப்போ நான் ஒரு பேரை சொல்றேன். அந்த பேர் சொன்னோன்னா உங்களுக்கு அந்த பர்சனாலிட்டி என்ன மாதிரியான பர்சனாலிட்டி காண்றீங்கன்னு பாருங்க. சொல்லலாமா பேரு? மகாத்மா காந்தி. அவருக்கு பேர் எழுதியிருக்கா, அகிம்சை சத்தியம்னு. அவர் இந்த தேசத்துக்காக பாடுபட்டார், சுதந்திர பாடுபட்டார், போராட்டத்துக்கு. அப்படிலாம் இதெல்லாம் என்னதுன்னா அவர் எடுத்துக்கொண்ட அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் ஞாபகப்படுத்தும். என்ன பேரை சொன்னா? அவர் பேரை சொன்னா. இப்படி டிரான்சிட்டரி பர்சனாலிட்டியை, இந்த பர்சனாலிட்டிங்கிறது நம்முடைய எண்ணத்தினுடைய அலைகள். அதை செயல்படுத்தணும். என்னென்ன எண்ணங்கள் வச்சிருக்கிறோமோ, கொண்டு வந்த எண்ணங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அது பர்சனாலிட்டியாக உங்களுக்கு தெரியும். போயிடுச்சு, காலமாயிட்டான், ஹார்ட் அட்டாக்கு, அந்த ரூம் அப்படியே இருக்கும், அந்த ஆன்மா அப்படியே இருக்கும். இந்த பர்சனாலிட்டி பேர் வச்சிருந்தவன் காணாமல் போயிடுவான். மீண்டும் ஒரு பிறகு வச்சுட்டு வர்றப்போ கொஞ்சம் பொருளை கொண்டு வர்றான்னு சொல்கிறோம் இல்லை, பிராரப்தம், அதை கொண்டு வர்றான். அது முழுவதும் என்ன தெரியுமா? அது பிரகாரம் அவன் நடந்த என்ன ஆக போறது தெரியுமா? அந்த பிறப்புல அதனுடைய பர்சனாலிட்டி. ஒரே ஆளு எத்தனை பிறகு வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் கேரக்டரை பயன்படுத்தி அவன் வாழ்றானோ அதெல்லாம் அவனுடைய பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டிக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. மாற்றி பேசவே முடியாது. அவனுடைய பேரை சொல்லி இவனுடைய பர்சனாலிட்டியை அவனை போட்டோன்னு அவங்க முடியவே முடியாது. அதைத்தான் சொன்னாங்க. ரெண்டு பொருள் நினைவு வச்சுக்கணும். ஒன்று பெர்மனன்ட் இண்டிவிஜுவாலிட்டி, இன்னொன்று டிரான்சிட்டரி பர்சனாலிட்டி. பகவத்கீதையில் இதை என்ன சொன்னார்னா, ஒரு பகவத்கீதையில் சொன்னார், இந்த உடல் அப்படியே இருக்கிறப்போ இல்லை எப்படி இளமையும் முதுமையும் வாலிபமும் வந்து போகுதோ, ஆனால் இதெல்லாம் வந்து போவோம். இது உள்ள இருக்கிற ஆள் அப்படியே இருப்பான், அவனுக்கு இளமை முதுமைலாம் கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த சட்டை இனிமேல் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னோன்னு போட்டுட்டு புது சட்டையை வாங்கிக்கணும். புது சட்டை பெறுறதுங்கிறது, புது சட்டை மாற்றுறதுங்கிறதுக்கு பேர் தான் புது பிறப்பு வருதுன்னு சொல்ல. அந்த அந்த பகவத்கீதை சொல்ல தெரியுமா? வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய, வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய அப்படின்னா, கெட்டு போன ஒரு சட்டை எப்படி தூக்கி எறிகிறோமோ, அது வேண்டாம் அப்படின்னு சட்டை பண்ணுங்க. புது சட்டை ஒன்று வாங்கி தீர்ந்து போட்டுக்கொள்ளப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு. அது மாதிரி இந்த சரீரம் கெட்டு போய் இனி வாழ முடியாது இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ இதை விட்டுடுறோம், இன்னொரு புது சட்டை போட்டுடுறோம். இதை விட்டப்போ மரணம், புது சட்டை வந்தப்போ இன்னொரு பேர் வரப்போ ஜனனம். மரணத்துக்கும் ஜனனத்துக்கும் ஆதாரமும் யாரு? யார்கிட்ட மரணமும் ஜனனமும் வந்தது? உங்க வீட்டை தான். தண்ணி இயல்பில் சார்ந்தனன் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த தண்ணி இயல்பா இருக்கக்கூடிய நீங்க உங்கள்கிட்ட தான் இது வருது. நம்ம ஒரே ஒரு வேலை செய்யணும். எத்தனை வேலை வேணாலும் வரட்டும் போட்டோம், டேய் இது வர்றது போறது இது எதுவுமே எனக்கு வேணாம், இதெல்லாம் அனிச்சம் போனடா, இதெல்லாம் வேண்டாம், நான் என்கிட்ட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மைண்ட் இப்படி திரும்பிச்சுன்னா அந்த நிமிஷமே நமக்கு இதை விடணும். இது எப்படி விடுறோம்? நாம கொஞ்சம் கொஞ்சமா விடுறோம் இல்லையா? மொத்தமா தமான்னு விடுறதுக்கு யாரால முடியும்? யாருக்கு முடியுமா? யாருக்காவது முடியும். பட்டுன்னு வெளியே வந்துட்டா முடிஞ்சிச்சு. அந்த வெளியே வர்றதுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு அறிவு பலமா இருக்கணும். அதனால்தான் அதை பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க, அற்றது பற்று எனில் உற்றது வீடு. அற்றது, அற்றதுன்னா இல்லாம போனது, பற்று எனில்
அற்றது பற்று எண்ணில். பற்று என்பது இல்லாம போச்சுன்னா உற்றது வீடு. உனக்கு கிடைச்சது என்னன்னா வீடு. ஆனா சங்கராச்சாரிய சொல்ற, இந்த வீடு தான் நிலையான வீடு, இது உன்னுடைய வீடு. இதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒரு பிறப்பு எடுத்து ஒரு சரி எடுத்து வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற. அப்ப இவர் கேட்கிறாரு, எத்தனை தடவை இந்த வாடகை வீட்டிலேயே வாழ்வ, உனக்குன்னு சொந்த வீடை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். நம்ம சொந்த வீடு வச்சிருந்தோம், வாடகை வீட்டுல வாழ்றோம். நிறைய பேர் அப்படி இருக்கோம். சொந்த வீடு இருக்கும், 4-5 பேர் வாடகை விட்டுருவான். இவன் எங்க இருப்பான்னா கல்யாண வாடகையில இன்னொரு வீட்டை வாழ்வான். இதுக்கு பேர் அவர் நினைச்சுக்குவாரு, நான் தந்திரமா இப்படி சம்பாதிக்கிறேன் பாத்தியா அப்படின்னு நினைச்சுக்குவார். ஆன்மீகத்துல பேசி பார்த்தோம்னா வாடகை வீட்டை விட்டுணும். வாடகை வீட்டை விட்டுட்டு சொந்த வீட்டுல இருக்கும். வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு விஷயம் சொன்னா போதும், சொந்த வீட்டுல ஆணி அடிக்கலாம், வாடகை வீட்டுல ஆணி அடிக்க முடியாது. இந்த சுதந்திரம் கூட கிடையாது. வாடகை வீடு வேணுமா? அது மாதிரி இங்க சொந்த வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு வாடகை வீட்டுல இங்க வந்து ஒரு பேரை தாங்கி, ஒரு கேரக்டரை தாங்கி, ஒரு பர்சனாலிட்டியை தாங்கி, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னு சொல்லி திரிஞ்சு அதுல ஒரு பாராட்டு பற்றி ஒரு பெருமிதம் அடைகிறமே, அது ஆகாதது. இவ ஏன் நீ நினைச்சிட்டு இருக்க? தடாம அது கீழே விழுந்தாலும் உண்டு, நாளைக்கு அப்படி இருக்கிறத இன்னைக்கு கீழே விழுந்துடும். அப்படிப்பட்ட உலகம் இது. அதனால அதை விடுங்க அப்படின்னு சொல்ல வந்தால். மிச்சதான் இன்னொரு சந்தையில பார்ப்போம். இந்த சுலோகத்திலேயே இன்னும் 2 பக்கம் படிக்கணும், நல்லா இருக்கும். ஸ்லோகம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.